உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் வந்து எடுக்க வேணும்னு சொன்னால், அதாவது கவர்மெண்ட்டால் வழங்கப்படுற சில ட்ரைனிங்ஸ் இருக்குது. அது எல்லாம் வந்து ஃப்ரீ. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து பேசிக்கான சில விஷயங்களை பற்றி இருக்கும். அதாவது பேசிக்கல் இங்கிலீஷ் நாலேஜ் அல்லது கம்ப்யூட்டர் நாலேஜ் அல்லது வேறு ஏதாவது, அதாவது ஃப்ரீ ட்ரைனிங், மைக்ரோ க்ரெடென்ஷியல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவர்மெண்டால் வழங்கப்படுது ஃப்ரீயான. சில கோர்சஸ் வந்து பெய்ட் கோர்சஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எம்ப்ளாயருக்கு. பட் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயான கோர்சஸ் வந்து உங்களுக்கு தேவையான என்ன கோர்சஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கில் ஃபார் சக்ஸஸ். ஸோ இந்த ஸ்கில் ஃபார் சக்ஸஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக்கான கம்ப்யூட்டர் ட்ரைனிங், மேத்தமெட்டிக்கல் ட்ரைனிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதில் பார்த்து நான் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் எம்ப்ளாயி வேலையை வந்து ஃபைண்ட் பண்ணுறது, அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் ரிலேட்டடானது அல்லது வந்து உங்களுக்கு வேறு ஸ்கில் வந்து தேவையாக இருந்தால் உங்களோட ஒர்க்குக்கு தேவையான சில விஷயங்கள், மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் போயிட்டு இந்த ஆன்லைனில் இந்த பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது போட்டிருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அல்லது இந்த ஆர்கனைசேஷன், இதில் சில ஆர்கனைசேஷன் தான் அதில் வழங்க, நீங்கள் அந்த ஒவ்வொரு லிங்கையும் கிளிக் பண்ணினீங்கன்றாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால், என்னென்னா உங்களோட ஸ்கில் வந்து போதுமானதாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் இதில் போய் உங்களோட ஸ்கில்லை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது பெட்டர். ஸோ இது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. சில இதுகள் வந்து பெய்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து இதில் போயிட்டு நீங்கள் பே பண்ணாமல் ஃப்ரீயாகவே இந்த லேர்னிங்கை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதை விட கொஞ்சம் செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இது செக்டரல் ஒர்க் ஃபோர்ஸ் சொல்யூஷன் ப்ரோக்ராம். இது வந்து ஃபெடரல் கவர்மெண்டால் ரன் பண்ணப்படுறது. இதில் கனடாவில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். இந்த ப்ரோக்ராம்ட ஓவர்வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஒவ்வொரு செக்டருக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், மெடிக்கல், அதாவது ஹெல்த் கேர், மற்றது கீ செக்டர் என்னென்னு பார்த்தீங்க டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங், மற்றது டூரிசம். ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கவர்மெண்ட் ஃபண்டிங் வந்து அலோகேட் பண்ணியிருக்குது. ஸோ இதை விட வேறு செக்டர்ஸுக்கும் இருக்குது, பட் இதுதான் வந்து கூட அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்டரில் வந்து நீங்கள் வேலை வேணுமென்று சொன்னால் அல்லது உங்களுக்கு இதில் ட்ரைனிங் வேணுமெண்டா இவங்க வந்து என்ன செய்கிறாங்கண்டா இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன், இந்த ரிலேட்டடான ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் கொடுக்குது. ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்து உமன், இண்டிஜியஸ், நியூ கமர் இப்படியானாக்களை ஹையர் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அந்த தொழிலுக்கு அவங்கள ஆயத்தப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் இந்த ஃபண்டிங்கை கொடுக்குது. ஸோ ஆகவே நீங்கள் யாராவது இந்த ஃபீல்டுகளில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறீங்க, அதில் இந்த ஃபீல்டு இல்லாட்டியும் பரவாயில்லை, நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பொருத்தமானது ஏதாவது இருக்குதான்னு சொல்லி. ஸோ பொருத்தமான ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேணும்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன ஃபீல்டில் பார்க்குறீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். உங்களோட ஏரியாவில் வந்து அந்த எந்த ஆர்கனைசேஷன் இந்த ஃபண்டிங்கை எடுத்து ட்ரைனிங்கை கொடுத்து ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி கதைங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒரு செகண்ட் லெவல் ஆஃப் கரியர் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, வேலை தேடுறது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $94.5 மில்லியன் வந்து கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் எந்த ப்ராவின்ஸில் இருந்தாலும் இது அப்ளிகபிள். அந்த ப்ராவின்ஸில் உங்களோட ப்ராவின்ஸில் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதே வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ப்ராவின்ஸில் எந்த ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான ஆக்களை ஹையர் பண்ணுறாங்க இந்த ஃபண்டிங் அடிப்படையான்னு சொல்லி நீங்கள் பார்த்தோம் அந்த செக்டரில் அந்த கம்பெனியில் நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். சரியா காய்ஸ்? ஸோ இந்த லிங்க் 2 லிங்க்கும் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். நீங்கள் வந்து அந்த லிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு லிங்கை எடுக்க முடியலைன்னா நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், பார்த்து இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க, ஏனெண்டா நான் லிங்க் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதில்ல.
இதில் போடுவேன். இது வந்து நீங்கள் வந்து பார்த்து இதுலேயே எடுங்க. மற்றது நீங்கள் திரும்ப என்னென்னா வீடியோ சில பேர் பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க, நான் லிங்க் வேணுமென்று சொல்லி நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்கல்ல, அதை நான் போட்ட சொல்லப்பட்ட விஷயங்களையே திரும்ப நீங்கள் என்னட்ட கேள்வியாக கேட்குறீங்க. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லப்படுற விஷயங்களில் விட்டு நீங்கள் வேறு எதுவும் கேள்வி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் போட்ட விஷயத்தையே திருப்பி அதே கேள்வியை கேட்குறீங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்து விளங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 2 தரம் பாருங்கள், பார்த்து விளங்கி கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு கேள்வி இருந்தால் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைண்டா நீங்கள் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் நான் போடுற விஷயங்கள் அவங்களுக்கு நீங்கள் டிரெக்டாகவே கால் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப் டு டேட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தருவாங்க. நீங்கள் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். சரியா guys? ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.